வணக்கம். கிராம ஊராட்சி செயலாளர், வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரி 2025 பற்றிய ஜாப் அப்டேட் தான் நம்ம வரிசையாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து போன மாதம் டிசம்பர் 2025 போடப்பட்ட 4 கேசஸ் பற்றி பார்த்தோம். அதில் 3 கேசஸ் வந்து தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க. ஒரு கேஸ் வந்து போட்டவங்களே பெட்டிஷனரே வந்து வித்ட்ரா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தோம். நான் வந்து அது லிங்க்குமே கூகுள் டிரைவாக வந்து லாஸ்ட் வீடியோஸ் கீழே வந்து அட்டாச் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 19ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜனவரி 2026 19ஆம் தேதி வந்து ஒரு 2 கேஸ் ஹியரிங் வருது. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து அந்த 2 கேஸோட டீட்டெயில் எடுத்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தாரு. நானே எவ்வளவோ சர்ச் பண்ணி பார்த்தேன், ஆனால் என்னால் எடுக்க முடியல. ஆனால் அவர் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக அதை எடுத்திருக்காரு. ஸோ அவருக்கு என்னோடய சார்பாக வந்து ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். ஸோ அவர் மூலிமா தான் அந்த டீட்டெயில் கிடச்சிது. ஸோ அந்த 2 கேஸ் டீட்டெயிலுமே ஃபுல்லாக பார்க்கலாம். கொஞ்சம் ஓரளவு நமக்கு அது கொஞ்சம் ஆறுதல், மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ கேஸ் 1 ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டர் காப்பி இருந்துச்சு அப்படின்னா, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடச்சிரும். இது வந்து அதோட டைட்டில் மட்டும் தான் நமக்கு, இந்த 2 கேஸோட டைட்டில், அது என்ன ரீசன்ஸில் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் மட்டும் தான் நமக்கு பார்க்க முடியும் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம 4 கேஸ் டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ இந்த 2 கேஸ் டீட்டெயில் கிடச்சிருக்கு. இது போக வந்து வேறு எதுவும் பெண்டிங் இருக்கான்னு தெரியல. தேடி பார்த்த வரைக்கும் கிடைக்கல. அவருக்கு இந்த 2 டீட்டெயில் தான் கிடச்சதா சொல்லியிருந்தார். வேறு எந்த பெண்டிங் கேஸும் இருக்கிறதா தெரியல. இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த கேஸஸுமே வந்து பார்த்திங்கன்னா பெட்டிஷனே வந்து போன மாதம் 15ஆம் தேதி போட்டிருந்துருக்காங்க. போட்டதே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து 2ஆம் தேதி இந்த ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் வந்து ஹியரிங் வர மாதிரி வந்துட்டு அது வந்து திருப்பி 19ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சு தான் இப்போ 19ஆம் தேதி வந்து கேஸஸ் வருது. ஸோ முதல் 2 பற்றி பார்ப்போம். வேறு எதுவும் இருக்கா இல்லையாங்கிறத பற்றி அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து கேஸ் டீட்டெயில்ஸ். இதில் வந்து பெட்டிஷனரோட டீட்டெயில் வந்து கேஸ் போட்டவங்களோட டீட்டெயிலில் வந்து அவங்களோட ப்ரைவசினால் வந்து ஹைட் பண்ணியிருக்கேன். மற்றபடி கேஸ் நம்பர் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்களும் அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணுன்னா ஹைகோர்ட்டு வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு இது 19ஆம் தேதி ஆர்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஆர்டர் காப்பி பிடிஎஃபாக டீட்டெயில்டாக வரும். கிடச்சது அப்படின்னா அதை நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டுட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதான் வந்து கேஸ் டீட்டெயிலு வந்து இது 19ஆம் தேதி ஹியரிங் வர்றது. ஸோ இது வந்து பெட்டிஷன் போட்டவங்களை ஹைட் பண்ணிட்டேன். ரெஸ்பாண்ட் யார் யாருன்னு போட்டிருக்காங்க பார்த்துக்குங்க. இது வந்து அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி கவர்மெண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் அவங்க அப்புறம் பிரின்சிபல் செக்ரட்டரி டைரக்டர் ஜெனரல் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தேனி. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தேனினா அப்போ அவங்க வந்து தேனி டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்க. ஸோ அவங்க எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்களோ அந்த மாவட்டத்தோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் அவங்க ரெஸ்பாண்டடாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில் தான் போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இதில் வந்து பெட்டிஷன் போட்டவங்க சார்பாக ஆஜராகக்கூடிய அட்வொகேட்டோட நேமு, பெட்டிஷனர் கவுன்சில், அடுத்து ரெஸ்பாண்டட் வந்து அரசு வழக்கறிஞரோட டீட்டெயில், அப்புறம் லாஸ்ட்டு லிஸ்டடான்னு போட்டுக்கிற டேட் வந்து கடைசியாக வந்து கோர்ட்டில் கேஸ் வந்த தேதி, அதாவது இந்த மாதம் 2/1/2026 வந்து கேஸ் வந்து தான் அதை 19ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சுருக்காங்க. லாஸ்ட்டு ரிட்டன் டேட் 18/12/2025 போட்டுக்கிறது வந்து கேஸ் ஃபைல் பண்ண டேட். ஆக்சுவலாக போன மாதம் 18ஆம் தேதி வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ 2ஆம் தேதி வந்து கோர்ட்டுக்கு கேஸ் வந்து அதை வந்து விசாரிக்காமல் அடுத்து 19ஆம் தேதிக்கு வந்து ஒத்தி வச்சுருந்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இதுலேயும் அதே தான், கேஸ் நம்பர், ஃபைல் பண்ண டேட்டு, அட்வொகேட்டோட நேமு, பெட்டிஷன் போட்டவங்களோட அட்வொகேட் நேமு, எந்த டீட்டெயில் தான் இருக்குது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம எதுக்காக இந்த வீடியோ போட்டுக்கோங்கிறது இதில் தான் இருக்குது. ஸோ ப்ரேயர்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து ஆக்சுவலாக கோர்ட்டில் அவங்க வந்து அந்த கேஸோட மோட்டிவ் என்ன அப்படிங்கிறத குறிக்கிறது தான் ப்ரேயர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஆர்டர் காப்பிலையுமே ப்ரேயர்னு இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இந்த கேஸ் எதனால் போட்டிருக்காங்க அப்படின்னா, இதுவும் ஆர்டிகல் 226 கீழே தான் போட்டிருக்காங்க. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 226 பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஆக்சுவலாக வந்து ஒரு மாநில அரசுக்கு எதிராக, ஒரு ஜிஓக்கு எதிராகவோ வந்து அதில் தவறு நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு எதிராக அகைன்ஸ்டாக போடக்கூடிய கேஸஸ் தான் வந்து ஆர்டிகல் 226. இதுவும் அதே சேம் தான். இவங்க வந்து எதனால் அதை போட்டிருக்காங்க அப்படின்னா, முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ரூரல் டெவலப்மெண்ட் செக்ரட்டரி, கமிஷனரு, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், இவங்களாம் வந்து ரெஸ்பாண்டன்ட் 1, 2, 3ன்னு வரிசையாக போட்டிருந்தாங்கல்ல. ஸோ அதன் அடிப்படையில் 11/12/2025 டிஎன்ஆர்டி வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது வந்து மறுதேதி இல்லாமல் வந்து சில நிர்வாக காரணங்களால் இந்த நேர்காணல் வந்து ஒத்திவைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருந்தாங்கல்ல. ஸோ அந்த இதை எல்லோரும் பார்த்துருப்பீங்க.
அந்த இதை வந்து கேன்சல் பண்ணி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இன்டர்வியூ வந்து சீக்கிரம் வந்து பண்ணி இந்த போஸ்ட்டை வந்து வேகமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 3 ரெஸ்பாண்டண்ட்டுக்கும் ஆர்டர் கொடுக்கணும் அப்படிங்கிற வகையில் வந்து ஆர்டிக்கல் 226 கீழே வந்து இந்த கேஸை வந்து அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ நாள் நம்ம பார்த்தது வந்து எல்லாமே அகைன்ஸ்டாக பார்த்தது. இன்டர்வியூ கேன்சல் பண்ணணும், எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு வந்து தகுதி இருந்தும் கிடைக்கல, அப்புறம் பேண்டமிக் சுச்சுவேஷன் அப்படி இப்படி நிறைய ரீசன்ஸ்னால போட்டிருந்தாங்க. ஸோ யாருமே எனக்கு இன்டர்வியூ வைங்க சீக்கிரம் வேலையை போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேசஸ் போடலை. ஸோ இதான் ஃபஸ்ட்டு கேஸ் வந்து இன்டர்வியூ வைங்க சீக்கிரமாக வேலையை அப்பாயின்மெண்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி போடுங்க அப்படிங்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு கேஸு. இதுக்கு முன்னாடி உள்ள கேசஸ் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிஓ ஒழுங்காக ரீட் பண்ணாமல் என்னென்ன தெளிவாக பார்க்காம போட்ட கேஸு. அதில் ஒரு கேஸ் மட்டும்தான் பேண்டமிக்கில் வந்து எங்களுக்கு கரெக்டான ஒரு வழிமுறை கொடுக்கலன்னு சொல்லி போட்டு அதை விட்ரா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதம் 7ஆம் தேதியுமே ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேஸு. ஸோ அதை பற்றி வீடியோ நெக்ஸ்ட்டு நான் இன்றைக்கே கூட போஸ்ட் பண்ணுவேன். அதுதான் முதல்ல போட்டிருக்க வேண்டியது. ஸோ ஆனால் அதை இன்னும் நான் ரெடி பண்ணல. ஸோ இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனால் இதை முதல்ல போட்டோன்னு சொல்லிட்டு இதை நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த வீடியோ நெக்ஸ்ட்டு வரலாம். ஸோ அது வந்து முக்கியமான ரீசனபிளான ஒரு கேஸு. 7ஆம் தேதி வந்து இந்த மாதம் ஜனவரி 7ஆம் தேதி வந்து ஆர்டர் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி போட்ட கேஸ்லாம் வந்து உப்பு சப்பு இல்லாத கேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் போயிடுச்சு. ஸோ இப்போ போட்டிருக்கிற இந்த 19ஆம் தேதி ஹியரிங் வரப்போகிற இந்த கேஸ் வந்து ரொம்ப முக்கியமான கேஸ். ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிரும். வந்து கவர்மெண்ட் சைடு அட்வொகேட் இருந்து ஏதாவது ஒரு வந்து ஆன்சர் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. இல்லைனா ஆர்டர் கூட ஆயிடலாம், சீக்கிரம் வந்து ப்ராசஸ் முடிங்க அப்படிங்கிற மாதிரி நீதிபதி ஆர்டர் கூட கொடுத்துடலாம். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்ததே நமக்கு ஓரளவு ஆறுதல் மகிழ்ச்சி கொடுக்குற அளவுக்கு தான் இருக்கும்னு கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ அதான் அந்த டீட்டெயில் தான் போட்டிருக்காங்க. இது வந்து 18ஆம் தேதி ஃபைல் பண்ண டேட்டு 2/1/2026 அப்போ ஹானரபிள் ஜஸ்டிஸ் மிஸ்டர் பி புகழேந்தி கீழே வந்தது. அதை வந்து 19ஆம் தேதி ஒத்தி வச்சு இப்போ 19ஆம் தேதி ஹியரிங் வருது. அந்த டீட்டெயில் தான் இதில் போட்டிருக்காங்க. ஸோ இது மொதல் கேஸோட டீட்டெயில்ஸு. ஸோ இன்னும் ஒரு கேஸ் இருக்குது நம்மகிட்ட இருக்கிற டீட்டெயில் படி, அதையும் கொஞ்சம் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ இது 2வது கேஸோட டீட்டெயில். இதை வந்து இதில் வந்து எல்லா டீட்டெயிலும் இருக்கும் பார்த்துங்க. இதுலேயும் பெட்டிஷனரோட நேம் வந்து ஹைட் பண்ணியிருக்கேன். இப்போ ரெஸ்பாண்டட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃபைல் பண்ண டேட் வந்து 15/12/2025 போன மாதம் 15ஆம் தேதியை வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க. ரெஸ்பாண்டண்டோட டீட்டெயில் போட்டிருக்காங்க. இவங்களும் இந்த கேஸ் போட்டவங்களும் தேனி டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்க. அவங்க பேரை நான் ஹைட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இவங்க 2 பேரோட டீட்டெயிலுமே நான் பார்த்தேன். இவங்க 2 பேருமே, இவர் வந்து இந்த கேஸில் உள்ளவர் 484 மார்க்கு, இதுக்கு முந்தின ஃபஸ்ட்டு கேஸில் பார்த்தவங்க 494 மார்க். ஸோ இவங்களாம் நல்ல மார்க் எடுத்துகிட்டு இன்னும் போடாமல் இருக்காங்கங்கிற காரணத்தினால தான் சீக்கிரம் இன்டர்வியூ வச்சு அப்பாயின்மெண்ட் கொடுங்கங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே கேஸ் இப்போ வேலையை ரத்து பண்ணி எனக்கு செலக்ட் ஆகல, நீங்களும் செலக்ட் ஆகக்கூடாங்கிற மாதிரி கேஸ் போட்டுருந்தாங்க. இவங்க நல்ல எண்ணத்தில், ஏன்னா நம்ம போன வீடியோஸ்லேயே சொல்லியிருந்தோம். நம்ம ஆனால் சொல்லியிருந்தது வந்து 11ஆம் தேதி 10ஆம் தேதி போட்ட வீடியோஸ்லாம் சொல்லியிருந்தோம். என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சிஎம் செயலுக்கு மெயில் போடுங்க, இல்லை உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா நீங்களே கேஸ் போடுங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடியே ஒரு 2 பேர் போட்டு வந்திருக்காங்க. ஸோ அது நல்ல விஷயம். நம்ம எதார்த்தமாக தான் சொன்னதை கூட அவங்க அதுக்கு நமக்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இது மூலிமா நல்லது நடந்துச்சுன்னா கொஞ்சம் சந்தோஷம் தான். ஸோ இதில் என்ன மோட்டிவில் இவங்க போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ இதில் பெட்டிஷனருக்கு போட்டவங்களோட அட்வொகேட் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இந்த பேஜில். இதுவும் வந்து ஹானரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் பி புகழேந்தி அவர் தான் வந்து இது விசாரிக்கக்கூடிய நீதிபதி. ஸோ லிஸ்டட் ஆன்கிற டேட்டு வந்து லாஸ்ட்டாக வந்து கோர்ட்டில் வந்து ஹியரிங் கேஸ் பட்டியலிடப்பட்ட தேதி 8/1/2026. லாஸ்ட்டு ரிட்டன் டேட்டுங்கிறது வந்து ஆக்சுவலாக போன கேஸில் தப்பாக சொல்லியிருந்தேன். லாஸ்ட்டு ரிட்டன் டேட்டுங்கிறது வந்து பெட்டிஷன் போட்டதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட் கவுண்டர் பார்ட்டின்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ வந்து இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் வக்கீல் தான் அவங்க கவுண்டர் பார்ட்டி. அவங்க வந்து அதுக்கு ரிப்ளை கொடுக்கணும். அதுக்கான டேட்டு தான் லாஸ்ட் ரிட்டன் டேட்டு. ஸோ அது இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இதில் இருக்கிற டீட்டெயிலு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ அதுதான் சேம் தான் மொதல் கேஸ் மாதிரி ப்ரேயர். ஸோ இதுதான் ரீட் பண்ணி பார்த்துங்க, இது முக்கியமானது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதே சேம் ரிட் பெட்டிஷன் தான், ரிட் மனுன்னு சொல்லுவாங்க. இந்த கேசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிட் மனுவாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த கேசஸ் ஆகட்டும், இப்போ பார்க்குற கேசஸ் ஆகட்டும், பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லா கேஸுமே பார்த்தீங்கன்னா ரிட் மனு தான். இதை மோஸ்ட்லி ஹைகோர்ட் ஹைகோர்ட்டில் விசாரிக்கிற நீதிபதிகள்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பிபி குழந்தையும் அப்புறம் தண்டபாணின்னு ஒரு நீதிபதி, இவங்க 2 பேர் தான் வந்து
மோஸ்ட்லி இந்த கேசஸ்லாம் விசாரிக்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10/10/2025 போடப்பட்ட நோட்டிஃபிகேஷன் படி எங்களோட 15/12/2025 நாங்கள் கொடுக்கப்பட்ட மனுவின் அடிப்படையில் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டில் பார்த்தோம்ல ரெஸ்பாண்டண்ட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரு ரூரல் டெவலப்மெண்ட் செக்ரட்டரின்னு கொடுத்துருந்தாங்களே, அவங்க அறிவிக்கப்பட்ட அந்த ரெஸ்பாண்டண்டோட வந்து கொடுக்கப்பட்ட நோட்டிஃபிகேஷன் அடிப்படையில் வந்து சீக்கிரம் வந்து இன்டர்வியூ ப்ராசஸை முடிச்சு அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கோரிக்கை வச்சு இந்த கேஸுமே அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஸோட ஹியரிங்குமே வந்து 19ஆம் தேதி தான் வருது. ஸோ ரெண்டுமே சேம் நீதிபதி தான் வந்து விசாரிக்கிறாங்க. ஸோ நல்லதே நடக்கும் எதிர்பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் டைம் பாசிட்டிவாக ஒரு கேஸ் வருது. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு ஆர்டர் 19 தேதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் காப்பி கிடச்சிரும். ஸோ நம்ம ஆர்டர் காப்பியை பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, 7ஆம் தேதி இந்த மாதம் 7ஆம் தேதி ஒரு கேஸ் முடிஞ்சிருந்ததுன்னு. ஸோ அதை பற்றி ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனலில் கூட போட்டிருந்தாங்க. நான் அதை பற்றி நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து நான் எடுத்து போஸ்ட் பண்ணிவிட்டு அது கீழே ஆர்டர் காப்பி அட்டாச் பண்ணுறேன், சில ஜிஓக்களுமே அட்டாச் பண்ணுறேன். ஸோ அது நெக்ஸ்ட்டு அப்கமிங் வரும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ தேங்க்யூ கைஸ். இதுதான் அந்த 2 கேஸ் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்த அடிப்படையில் உங்களுக்கு சொல்ல நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். ஸோ தேங்க்யூ. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த கிராம ஊராட்சி செயலாளர் சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டு 1500-2000 பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே தான் இருக்கேன், நீங்களும் பார்த்துட்டே தான் இருக்கீங்க, ஆனால் யாருக்கும் ஒரு சின்ன கிளிக் பண்ணணும்னு மனசு வர மாட்டேங்குது, நம்ம தெரியல. சரி, ஓகே. எனிவே பார்க்குறவங்க விருப்பப்படுறவங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.